ஹலோ. எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. சரிங்க சரிங்க சரி. நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேங்க. மந்திரி பிஏ பேசினாரு. சாராய தொழிற்சாலையை எங்க கட்ட போறீங்க, அதுக்கு உண்டான பத்திரங்கள் எல்லாம் உடனே ஒப்படைச்சிட்டா சீக்கிரமே அனுமதி கிடைச்சிடுமா? பத்திரங்க எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஊர் ஜனங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கணும். அதான் அரிசியை போட்டு இடத்துக்கு உண்டான தொகையை கொடுத்துட்டோமே, கையெழுத்து போட வேண்டியதானே. நான் இங்க கஜா, மற்ற ஏற்பாடுலாம் ரெடிங்க. வண்டி எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. வண்டி வருது, வண்டி வருது, வண்டி வந்துருச்சு. வண்டி வருது, வண்டி வருது, அக்கா வண்டி வருது, ஐயா வண்டி வருது, அண்ணே வண்டி வருது. நீங்களா உள்ள ஓடி போய் கதவை மூடிக்கிட்டா உங்களை சும்மா விட்டுருவோம் அர்த்தமா? உங்களுக்கெல்லாம் 10 நாள் அவகாசம் கொடுத்தாச்சு. நீங்களா ஒரு முடிவுக்கு வராதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மரியாதையா எல்லாரும் வெளியே வந்து பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. என்ன சொல்றது காதுல விழுந்ததா? கஜா, தகராறு பண்ற ஒரு நாய தெருவில் இழுத்துக்கிட்டு வா. பரம்பரையா இருக்கிற நம்ம சொத்தை இப்படி அநியாயமா மிரட்டி புடுங்க பாக்குறாங்க. மரியாதையா கையெழுத்து போடு. நீ என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன். எங்க பெரியவங்க வேர்வை சிந்தி வாங்கின பூமி. கேவலம் ஒரு சாராய தொழிற்சாலை கட்ட நான் கொடுக்க மாட்டேன். கையெழுத்து போட போறியா இல்லையா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கையெழுத்து போட முடியாது. உங்க எல்லாருக்கும் இந்த முடிவு வர வேணாம்னா மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. போய் போடுங்க. போடா. வாத்தியாரே போடுங்க. நானும் தெரிஞ்ச வாத்தியாரே கையெழுத்து போட்டாரு, நீங்களும் போட்டுருங்க. அத்தவே ஒருத்தன் பாக்கிங்க. யாரவன்? 8ஆம் நம்பர் வீடு மாணிக்கம்.
வந்துடுவாரு. சரி, ஊர்ல இருந்து மாணிக்கம் வந்த உடனே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிடு. இதை என்ன பண்றது? வழக்கமான தற்கொலை தான். நீங்க 2 பேரும் அந்த ஸ்டேஷன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? பல வருஷமா இருக்கும் சார். உங்களுக்கு கருணாகரனை பத்தி தெரியுமா? அவர் நல்லவரா கெட்டவரா நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா போதும். எனக்கு தெரியாது சார். நான்சென்ஸ். பல வருஷமா அங்க இருக்கீங்க. கருணாகரனை பத்தி தெரியாதுன்னு சொன்னா அதை நம்ப நான் பைத்தியக்காரன் இல்ல. சார் சார் சார், இந்த ஜனங்க நம்பி எதுவும் பண்ணாதீங்க. நிச்சயமா நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. என்னையா நம்ம பாட்டு சொல்லிட்டே இருக்கிறோம், அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். போகட்டு விடியா. புதுசா வர எல்லாம் ஆரம்பத்துல இப்படிதான் இருப்பாங்க. போக போக நம்மளமா ஆயிடுவாங்க. பெரியவரோட வீடு எங்க இருக்கு? பெரியவரா? பெரியவரை பத்தி கேட்டா பயந்து ஓடுறாங்க. காமாட்சி, நம்ம ஊருக்கு நல்ல காலம் கொடுத்துருச்சு. முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பெரியவரோட விலாசத்தை தேடிட்டு வந்திருக்காரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க? இந்த தாலியை காட்டி காட்டி தாண்டி இந்த ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் கோழி ஆக்கிட்டீங்க. அவரை பழி வாங்குறதுக்காவது நான் ஒரு அனாதையா பிறந்திருக்கணும். தம்பி, பெரியவரோட வீடு எங்க இருக்கு? ஊருக்கு போயிருக்கிற எங்க அப்பா வந்தோடனே எங்களை அழைத்து பிடிங்கிடுவாங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பெரியவரோட வீடு. என்னையா புளிச்சு நுழையுது? ஐயா கிட்ட போய் சொல்லு. ஐயா, போலீஸ்கார உள்ள வர்றான். அவனை வந்தோடனே யாரையும் தட்டக்கூடாது. அவன் வரட்டும். ஐயா உள்ளதா சார்? வாங்க வாங்க சார். ஐயாவை பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க சார். ஐயாவை பார்க்கணுமா? வாங்க. ஐயா உள்ள இருக்கு. உட்காருங்க, ஐயா வந்துருவார். போஸ்ட்மேனுக்கு தொப்பி எல்லாம் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மேன் இல்ல.
அந்த ஜாதியே இங்க நுழைஞ்சது இல்ல. என்னங்க நீங்க இந்த ஊருக்குள்ளேயே நுழைஞ்சது இல்ல? சரியா சொன்ன. ஆமா தனக்கோடி, இவங்க என்ன பண்ணுவாங்க? அதாங்க தெருவுல சண்டை போடுறவங்கள, திருடுறவங்கள, அந்த ஊரை ஏமாத்தி பயமுறுத்தி தான் அவசம் வச்சிருக்கவங்கள, போலீஸ் தொழில என்னன்னு தெரியாதது போல நடிக்கிறவங்கள என்ன பண்ணுவீங்க? முட்டிக்கு முட்டி தட்டி விட வைப்போம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தனக்கோடி, ஐயோவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லு. நான் சாப்பிட வரல, இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன்னு எச்சரிக்கை வந்தேன். வண்டிக்காரன் வண்டி ஓட்டணும், என் வீட்டுக்கு அது சரியில்லைன்னு சொல்லாமா? சமையல்காரன் சமைக்கணும், என் சட்டை சரியில்லைன்னு சொல்லாமா? ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிக்கணும், இந்த ஜமீனை எச்சரிக்கலாமா? சம்மதம் இல்லாத விஷயங்களை பேசுறாரு தரகோடி. எப்பவுமே பிடிபடாத திருடங்கிட்ட ஜெயில எத்தனை கம்பி இருக்குதுன்னு கேட்டா அது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தான். ஒரு தடவை கம்பி எண்ணிட்டா சம்பந்தம் தானா வந்துடும். சந்தேகம் இல்லாத இடத்துல என் ப்ளூ ஜீப் நுழைஞ்சதில்ல, நான் வரேன். பாவம், சொல்லிட்டு வந்துட்டார் போல் இருக்கு தனக்கோடி. ஏன் ஜீப்? உங்க ஜீப்பு தான். சந்தேகம் இருக்கிற இடத்துலதான் உங்க ப்ளூ ஜீப் நுழையும்னு சொன்னீங்க. இங்க சந்தேகம் இல்ல, அதுதான் உங்க ஜீப் கருப்பாயிடுச்சு. எங்க ஐயா இடத்துக்கு எந்த ஜீப் வந்தாலும் அது ஐயா ஜீப்பா தான் இருக்கும். அப்படி இல்ல இப்படி ஆயிடும். நீங்க புறப்படுங்க. ஐயா, அவசரத்தை அவங்க ஜீப் எடுத்து வச்சீங்க. நம்ம ஜீப் தான். இதுக்கு தான் சார் நான் அப்பவே சொன்னேன், போகாதீங்க போகாதீங்கன்னு. கேட்டீங்களா? உங்களுக்கே இந்த நிலைமைன்னா எங்களுக்கு இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களை மாதிரி போலீஸ்காரன் வளர்ந்துருக்கான். இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சேர், டேபிள், இதெல்லாம் ஃபைல், சம்பளம். சார், இதுல ஒரு கேஸ் இருக்கு சார். பட்ட பகல்ல 3 கொலை. ரொம்ப நல்லவங்க, இந்த ஊருக்காரன் தானுங்க. உள்ள போய் 5 வருஷம் ஆகுதுங்க. யாரு அவன்? பேரு பெரியசாமி, மிருகசீர்ஷ நட்சத்திரம். நீ இந்த கோயில விடாமத்தான் அர்ச்சனை பண்ணிட்டு வர்ற. உனக்காவாது அவன் சீக்கிரமா ஜெயில இருந்து வரணும், உன் தங்கச்சி கிட்ட தாலி கட்டணும். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் இந்த ராஜா காளியம்மனை நம்பித்தான். எனக்கு உங்களை காட்டிலும் இந்த ஆத்தா பேர்ல நம்பிக்கை இருக்கு. அர்ச்சனை பண்ணுங்க. மாணிக்கம், ஊர்ல இருந்து வந்துட்டியா? ஜனங்கள்லாம் அவங்க நிலத்தை பெரியவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடு. முடியாது. ஊரே கையெழுத்து போட்டுருச்சு, நீ மட்டும் என்ன அடம் பிடிக்கிற? நான் ஒருத்தனாவது நீங்க கட்டப்புற சாராய தொழிற்சாலைய தடுத்து நிறுத்த போறேன். ஏய், ஐயா தடுத்து நிறுத்துறாரா? நீ இந்த பையனை படுக்க. கையெழுத்து போட்டு
உள்ள இருந்த பெரியசாமி வெளியே வந்துட்டான். பெரியவர்கிட்ட போய் சொல்ற. அத்தனை பேரும் ஒரு ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? என் மாதத்துல முடிக்காதுங்க. போகடா, போங்க. ஜெயில இருந்து வெளியே வந்த பெரியசாமியை தண்டிக்காம நம்ம ஆளுங்களை கண்டிக்கிறீங்களா? அந்த எஸ்ஐ கூட சும்மா விட்டுட்டீங்க. எஸ்ஐ நம்மள திட்டான்னு அவன் நம்ம தொட்டுறக்கூடாது. பெரியசாமி நம்ம ஆளுங்களை அடிச்சான்னு அவனோட நம்ம மோதிடக்கூடாது. உள்ள இருந்து வெளியே வந்த பெரியசாமியை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா பழி நிச்சயம் நம்ம மேலதான் வரும். எனக்கு இப்போ தேவை இந்த சாராய தொழிற்சாலை, என்னோட கனவு உலகம், 5 கோடி ரூபாய் சொத்து, அதுக்கு அந்த மாணிக்கத்தோட ஒரே ஒரு பத்திரம். அதுக்கப்புறம் சின்னசாமி பெரியசாமி அத்தனை பேரையும் கைலாசத்துக்கு அனுப்பிடலாம். பெரியசாமி, சரியான நேரத்துல நீ மட்டும் வரலன்னா என் மகனையும் என் நிலத்தையும் நான் இழந்திருப்பேன். குழந்தைய வள்ளி ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவங்க 2 பேரும் என் மாமியார் வீட்டுல தான் இருக்காங்க. பெரியவருக்கு பயந்து நீ போன உடனே அவ அங்க போயிட்டா. நீ வந்த விஷயத்த உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சார், இன்ஸ்பெக்டர் கூட்டர் சொன்னாரு. நீதான் பெரியசாமியா? நான் தான். பெரிய ரவுடியா? கொலை பண்ணிட்டா பெரிய மனுஷனா? என்னடா மறைக்கிறேன்? கொலை பண்ணிட்டு உள்ள போனா வெளியே வந்து மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன மிருகமாக்கிடாதீங்க. இவனை கிளறினா தான் கருணாகரனை பத்தின விஷயம் நமக்கு கிடைக்கும். மனுஷனா வாழ நினைக்கிற நீ வந்த உடனே மிருகத்தனமா சண்டை போட்டிருக்க. இந்த ஊருக்கே படி அளக்கிற தெய்வம் அந்த பெரியவர். அவரோட ஆளுங்களோட தெருவுல சண்டை. அவனை தெய்வம் சொல்லாதீங்க. அவன் இதயமே இல்லாத மிருகம். உங்க ஊர்ல யாரை கேட்டாலும் அவரை தெய்வம் தானே சொல்றாங்க. பெத்த தாயை கூட தன் தாய் இல்லைன்னு மகன் சொல்லுவான். பிறந்த குழந்தைய கூட தனது இல்லைன்னு சொந்த அப்பனே சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் இந்த ஊர் ஜனங்களை மிரட்டி வச்சிருக்கான். மிரட்டுறத ஆளையே அழிச்சிடுவான். அவனால பாதிக்கப்பட்ட பெரியசாமி தானா இப்ப உங்க முன்னாடி நிக்கிற பெரியசாமி? ஒரு முரட அயோக்கிய கொலைகாரன் தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதே ஊர்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்தேன். என் உலகம், என் உயிர், என் மூச்சு எல்லாமே என் தங்கச்சி தான். ஏ பெரியசாமி, உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வர்றாளா? கடுதாசி வந்திருக்கு. என் தங்கச்சி கூட நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அவளுக்கு தான் மரியாதை கிடைக்கும். பாத்தியாடா, அவன் வேலை முடிஞ்ச உடனே நம்மள அனுப்புறத. வாங்கடா போவான். பாத்தியாரா? வா. லட்சுமி,
நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். புட்டி புட்டி கொடு புடி. ஐய் தூக்குடா புட்டிய தூக்கு. வாமா வா வா. லட்சுமி பரீட்சையில நல்லா எழுதினியாம்மா? நல்லா எழுதிருக்கேன். சாமி எல்லாம் கும்பிட்டு எழுதுனியா? நான் ஒன்ன கும்பிட்டு எழுதினேன். ஐயோ அப்படின்னா பாஸ் ஆயிடுவியா? ஆயிடுவேன். வாத்தியார் பள்ளிக்கூட வாத்தியார் அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசு. இங்கிலீஷ் பேசு. வாத்தியாரே என் தங்கச்சி லட்சுமி பட்டணத்துக்கு படிக்க ஆரம்பிச்சால இங்கிலீஷ் பேசு பேசு. Hello sir, how are you? Fine. How are you? With the blessings of my brother and the village people, I'm fine. ஐயோ எப்படி இங்கிலீஷ்? ஏய் போஸ்ட் இவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும் போதும். போஸ்ட் கிட்ட போலாம். வர வாத்தியாரே. போஸ்ட்யா கொஞ்சம் இருங்க. இந்த பாரு அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசு. ஐயோ போன. ஐயோ உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கேன். பேசுனா என்னடா? பேசு இங்கிலீஷ். போஸ்ட் மாஸ்டர் ஐயா என் தங்கச்சி நான் படிக்க வச்ச தங்கச்சி. இங்கிலீஷ் பேசு இங்கிலீஷ். Hello sir, how are you? உன் அண்ணனோட ஆசைய இன்னைக்கே தீர்த்திடாதம்மா. இன்னும் பல நாட்கள் உன்னால அவர் பெருமைப்படணும். ஏய் போஸ்ட்க்கு அவ்வளவுதான் இங்கிலீஷ் தெரியாது சமாளிக்கிறாரு. நீ வாமா போலாம். வர சார். போ 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 போ. லட்சுமி வந்தாச்சா? பொல்லாத கேள்வி கண்ணு பட்டுது தும். எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாத்தியா? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த ஊர்ல நீ ஒருத்தி தான் படிச்சவன். அதனாலதான் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. வாமா. என்ன கோலம் கூட போட கத்துக்கிட்டியா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அப்ப கண்டுக்காம வா வா. அடேங்கப்பா என்னென்னமோ நடக்குதுப்பா. வா 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 வா. ஆஹா ஆஹா வரவேற்புலாம் பலமா இருக்கே. அடேங்கப்பா என்ன யாரு? யாருது? பெரியசாமி கையடியா? வள்ளி. பாத்தியா தங்கச்சிய எப்படி உன்னை கண்டுபிடிச்சான்னு? நான் உன் பேரை சொல்லி கத்திட்டேன். அது ஐயாவோட அறிவு. வள்ளி நீங்க தான் வாசல்ல கோலம் போட்டீங்களா? வேற யாரு? இந்த மூஞ்சியா போறோம். அது வேலையே அதுக்கு ஒழுங்கா செய்ய தெரியாது. லட்சுமி எப்படி என் வரவேற்பு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி 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 என் தங்கச்சி கூட பேசுனது போதும். கவர் ஊர் ஜனங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்க வேணாம். ஒரு நிமிஷம் கிளம்பு. கையபடியா? யோ போயா. பெரிய தங்கச்சி நான் லட்சுமி வராங்கிறதுக்காக என் கடையை கூட திறக்கல. நீ என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற? டீ கடையா? பெரிய நாளடுக்கு கட்டடம். கூட்டமே நிக்குது. கூட்டம் எல்லாம் இங்கதான் நிக்குது. நீ திறந்தா என்ன திறக்காட்டி என்ன? யோ போடி. நீ எங்க வா. உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். போ. யோ வாயா. வந்துட்டேன். கடையை திறக்கறாங்களா? வாங்க ஒருத்தரா வாங்க வாங்க. அண்ணா நீ இன்னும் உங்களை கேலி பண்றதை விடவே இல்லையா? யாரு வள்ளியா? அத இதுக்கெல்லாம் போய் நீ அண்ணா எல்லாருக்கும் முன்னால நீ அவங்களை இப்படி அவமானப்படுத்தினீனா அப்புறம் அவங்க இங்க வரவே மாட்டாங்க. இங்க மாத்திரம் வராம இருக்கட்டும். அப்புறம் கடை தூள். அம்மா வள்ளி ஒரு டீ விடுமா? யோ இன்னைக்கு டீ கிடையாது. போயா. வள்ளி உன் கடையை விட்டா வேற கடையே இல்லம்மா. ஏயா இன்னைக்கு ஒரு நாள் டீ சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். வள்ளி யோ ஏன் வந்த? அது இந்த தமாஷுல தமாஷ். இந்த தமாஷ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த தமாஷ் தான் பண்ணேன். நீ தப்பா நினைச்சுக்காத. தமாஷா? பெரியசாமி உன் தங்கச்சி வந்தோடனே என் தங்கச்சியை மறந்துட்டியாக்கும். அப்படிலாம் இல்லையோ. யோ இதுக்கு தான் அவளுக்கு ஒரு பொழப்பு இருக்கட்டுமேன்னு ஒரு டீ கடையை வச்சு கொடுத்தேன். வச்சுங்கோ. இந்த பார் இனிமே என் தங்கச்சி உன்னை பார்க்க அங்க வரமாட்டா. நீ இங்க வராது. இல்ல 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 அண்ணா அண்ணா மச்சான் மச்சான். அண்ணா அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி செஞ்சாரா? சொல்லையா? அப்படியா? நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதான் அந்த தமாஷ். பாத்தியா பெரியசாமி நான் பேசின பார்த்து என் தங்கச்சி பயந்தே போயிட்டா. முதல்ல எல்லாருக்கும் டீ கொடுமா. டீ போடு. உனக்கு நான் போடுறேன். வள்ளி என்ன படத்துக்கு வர்றியா? பேசாம போயிடு. ரெண்டாவது இடத்துக்கு வாயேன். யோ ஓசிக்ராக்கி மரியாதையா போயிடு. ஒரு தடவை என் கூட சினிமாவுக்கு வாயேன். ஒத வாங்குறதுக்குள்ள மரியாதையா இடத்த காலி பண்ணிடு.
டீ கூட கொடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. கொஞ்சம் இரு, நல்ல டீயா கொண்டு வர்றேன். நீ டீ போடுறதுக்குள்ள எனக்கு வயசாக எப்பவோ ஒரு சந்தர்ப்பம், அதையும் கவுத்துட்டிய கருப்பு ஓசி. நான் சொல்றேன் போனா லட்சுமி முதல்ல வேலைக்கு போ. அதேதுமா, ரொம்ப நாள் கழிச்சு நீ ஊருக்கு வந்திருக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட இருந்துரு. வேலைக்கு போறியா இல்லையா? அது இல்லம்மா, சமையல் பண்ணணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பார்க்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். வரட்டுமா? போகணுமா? கண்டிப்பா போகணும். சரி. போ. ஒண்ணு மறந்துட்டியே, உன் கூட படிச்ச பசங்க எல்லாம் போகும்போது என்னமோ பண்ணுவாங்கன்னு எனக்கு கத்து கொடுத்தியே. அது எப்படியா? எனக்கு கத்துக்கூடியா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்துல குளிச்சுட்டு ஈர துண்டோட என்ன 3 சுத்து சுத்திட்டு மண்டி போட்டு என் கால்ல விழணும். யோ போயா, நான் லட்சுமி கிட்டே கத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் அறிவு வேணுங்க. நீயே கத்துக்கிட்ட, அப்புறம் அறிவு வேணும்னு வேற சொல்ற. ஐகோ லட்சுமி. ஐயா வணக்கங்க. வணக்கம். பெரியசாமி, ஓ, உனக்கு கூட சொந்த நிலம் இருந்தா உன் வீட்டுக்கு அரிசி போடுவாங்கல்ல. என் தங்கச்சி தான்டா எனக்கு சொத்து. அவ படிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா பாரு பட்டம், அதுதான்டா எனக்கு கிடைச்ச பெரிய வருமானமே. அதை விட அரிசி நெல்லெல்லாம் என்னடா பெருசு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்தி வீட்டுக்கு வீடு கொண்டு போய் போடுங்க, ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. என் பொண்ணு கல்யாணம்னு 10,000 ரூபாய் கேட்டா முடியாதுன்னு சொல்றிய. இந்த பணத்துக்காகத்தான் ஒரு வாரம் சும்மா இருந்தேன். ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. உங்க பொய் கணக்கை எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். என்னடா இது? நமக்காக எப்பவும் நாய் மாதிரி உழைக்கிறவரு, இவருக்கு நாம உதவி பண்ணாம யார் உதவி பண்ணுவாங்க? முதலாளி, கணக்கு விஷயம் காதுக்கு எட்டல. ஐயா ஏண்டா நீங்க பண்ற தவறுக்கு அண்ணன் என்ன எல்லாம் குற்றவாளின்னு நினைப்பாரு. நிஜமா? தொழிலாளி நல்லா இருந்தா தான் முதலாளி நல்லா இருக்க முடியும். அவனுக்கு தேவையான நேரத்துல நாம கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பினா தானே அவன் சந்தோஷமா போவான். ஐயா நீங்க தெய்வங்க. இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் என்ன போல உள்ள சின்னவன்ட்ட சொல்லாதுங்க. நான் பணம் தரேன், நீங்க சந்தோஷமா உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க. நீங்க இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த நோட்டை கொடுத்துருங்க. கஜா, என்ன இது? இவன் பணத்தை கையில வாங்க கூடாது முதலாளி, பொறுக்கிக்கிட்டோம். பாவம், கணக்கு பணம் பணம்னு வீணா பணமாயிட்டான். அரிசி வந்துருச்சு அக்கா, அரிசி வந்துருச்சு ஆத்தா, அரிசி வந்துருச்சு ஆயா, அரிசி வந்துருச்சு வெள்ள, அரிசி வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு. எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. அரிசி வந்துருச்சா? மீனாட்சி வா. வெள்ள ஐயா, போன மாசத்துக்கு இந்த மாசம் உடம்பு கொஞ்சம் கூடி இருக்குது. எல்லாம் ஐயாவோட அரிசி பண்ற வேலை. வாடி வந்து அரிசி போட்டு தூக்கு. கொண்டாப்பா கொண்டா. டேய் அந்த எடுத்து உள்ள விடா. லட்சுமி, என்னது? எல்லா வீட்டுக்கும் பெரியவர் மாசம் மாசம் அரிசி கொடுக்கறாரு. சும்மாவா கொடுக்கறாங்க? ஆமா, பெரியவர் உண்மையிலே பெரியவர் தான். மாணிக்க விட்டு ஒண்ணு போட்டாச்சு. எங்களுக்கு அரிசி வேண்டாங்க. எங்க வீட்டுக்காரர் விவசாயம் பண்றாரு. உங்க வீட்டுல விவசாயம் பண்றாரா? எதுக்கு? உழைச்சி சாப்பிட்டா தான் எங்களுக்கு எல்லாம் ஜீரணம் ஆகும். உங்களுக்கு அஜீர்ணமா? கஜா, இவங்க வீட்டுக்காரரு உழைக்கிறாராம்.
ஏய் விவசாயமா பண்ற? டேய் அந்த கல்லை கொண்டு போற. அந்த கல்லை எடு. சரிங்க. இவன் தலை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம கை படாமலே சாகணும்டா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நாங்க குடுக்கிற அரிசியை வாங்காம யாராவது விவசாயம் பண்ணீங்கன்னா இதான் கதி. என்னங்க என்னங்க ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு புருஷனை விட்டுருங்க ஐயா. என்ன சொன்ன? அஜீரணமா? இப்ப செரிச்சிடும். ஓடி. தயவு செய்து விட்டுருங்க. அண்ணே, ஐயோ, ஐயோ, அண்ணே, ஐயோ, வேண்டாம். அண்ணே, ஐயோ. விட்டுருங்க. தயவு செய்து விட்டுருங்க. எங்க அண்ணனை மன்னிச்சிருங்க. அவர் இனி விவசாயம் செய்ய மாட்டாரு. நிச்சயமா நிலத்து பக்கமே போக மாட்டாரு. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே. அட பாவி. அள்ளி போயிடு. என்னதான் சோதனை நடந்தாலும் அண்ணனுக்காக உயிரையே கொடுத்த ஒரே தங்கச்சி. டேய் எடுங்கடா கல்ல, விட்டுடுடா அவனை. ஒரு பொண்ணால இவன் இன்னைக்கு பொழைச்சு போறான். டேய் அந்த அரிசி முட்டி அவன் வீட்டுல போடுங்கடா. ஐயோ வலி காத்து ஆமா உங்க அண்ணன் உங்க சொந்த நிலத்துல தானே விவசாயம் பண்றாரு? ஆமா. அங்கேயும் உங்க நிலத்தை நீங்க உழக்கூடாதுன்னு சொல்றாங்க. 7-8 மாசமா யாரும் விவசாயத்துக்கு போறது இல்ல. எல்லாருக்கும் மாசம் மாசம் அரிசி கொடுத்துடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கே புரியல. ஏன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது ஏன்னு எங்களுக்கே தெரியல. அரிசி கிடைக்கிறதுனால எனக்கு எதுவுமே கேக்குறது இல்ல. இதுல போடணும்னே 5 ரூபா சில்லறையா கொடுக்குறானுங்க. முதலாளி கிட்ட வாங்குறது இல்லாம இப்படி வர சம்பாதிக்கிறானுங்க. இவனா எங்கடா ஓடுற? இல்ல அவங்கள பார்த்த உடனே ஒரு மரியாதை தானே. அண்ணே 5 ரூபா மாமூலா எடுப்பீங்க, நீ 10 ரூபா எடுக்கிறீங்களா? என் தங்கச்சி வந்திருக்கேன், ஏதாவது வாங்கி கொடுங்க. லட்சுமி மீன் வாங்க போனே 3 மீன் வாங்கி வந்தேன். லட்சுமி நான் சமைச்சு நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏன் சமையல் தான். கத்தி 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 லட்சுமி கத்தி லட்சுமி கத்தி. லட்சுமி ஏமா ஒரு மாதிரியா இருக்க? காலையில மாணிக்கண்ணன் என்ன உதட்டுல ரத்தம்? அது இந்த கஜா பையத்தான 5 ரூபா தண்டல் வசூல் பண்றான்ல, என் தங்கச்சி வந்திருக்கா, ஏதாவது வாங்கி கொடுக்கணும், பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டு என்ன புடிச்சு அடிச்சு 10 ரூபா வாங்கிட்டான். அம்மா குத்து நாம்பாரு ஒரு குத்து. அப்பா அடிச்சு பணத்தை புடுங்கிட்டான்னு எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உன்னால அவனை திருப்பி அடிக்க முடியாது? ஐயோ அவங்க கிட்ட மோத முடியாது. அவங்க பெரிய துப்பாக்கி வச்சிருக்காங்க, நடுவுல ஏதோ போட்டு டமான்னு சுட்டான்னா செத்து போடுவோம். என்னம்மா என்னடா நீ உலகமே தெரிஞ்சுக்காம இப்படி வளர்ந்துட்டியே, விவரமே புரியாம இப்படி வெகுளி ஆயிட்டியே. என்ன ஏட்ட படிக்க வச்ச? நீ படிச்சிருக்கணும், இவங்களை எல்லாம் கண்டிச்சிருக்கணும். நான் தான் சொன்னேன்ல சுட்டா சத்துருவோன்னு. இப்படி இருக்கிறத விட அப்படி போய்க்கலாம். என்னடி சொன்ன? என் தங்கச்சி அடிக்கிற. என் தங்கச்சி கீழே படுத்தா எறும்பு கடிச்சிருங்கிறதுக்காக என் தோல் மேலே போட்டு வளர்த்தண்டி, தெரியும்ல? வெளியே போனா வெயில் அடிக்கும்னு நான் கொடையை பிடிச்சு விட்டே போவேண்டி. என் தங்கச்சி மேல ஒரு தூசு பட்டா கூட என்னால தாங்க முடியாது. அப்படிப்பட்டவளை நீ அரைஞ்சிடப்பா. யோ இதெல்லாம் என்கிட்டயே சொல்ற, அவகிட்டயே சொல்லு. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பாங்க. என்ன பெரிய பேச்சோட. அண்ணா அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க சொல்றது நியாயம்தான். நான் தான் என்னென்னவோ பேசிட்டேன். இந்த பாருமா, வள்ளிக்கு என் மேல இருக்கிற அன்பை விட எனக்கு உன் மேல இருக்கிற பாசம் தான் அதிகம். யோ இதையெல்லாம் ஒன்னால எப்படியா சொல்ல முடியும்? சரிதான் போடி. போயா. ஐயே
இந்த பாருமா, உன்னால பசி நான் தாங்க முடியாது, பசிக்கும். வா சாப்பிடலாம், வாமா. படத்துக்கு வர்றியா? ஏயா இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டியா? எவ்வளவு நாளா உன்னை கூப்பிடுறேன், என்னோட 2வது ஆட்டத்துக்காகவும் வாயேன். யோ ஓசி வீணா உதப்பட்டு சாவாத. ஒரு தடவை என் கூட சினிமாவுக்கு வாயேன். இரு இரு, சுட சுட வெந்நீர் இருக்கு, இதோ. என்ன இப்படியா பண்ற நீ? நான் உன்னை கவனிக்கலையா? நான் அந்த ஓசி மேல வீசினேன். நீ எப்பயா இங்க வந்து விழுந்த? கந்தசாமி, கதவை போடு. ஐயோ கடையை மூடு. சரி. ஐயோ, வாயா. உள்ள வாயா. பின்னாடில எரியுது. கருப்பு அடைக்க வச்சிட்டியடா. கடை லீவ். ஐயோ, என்ன சுடுதண்ணியா? இல்ல, கம்பெனியா? என்ன பண்ற? என்னது? ஒத்தரம் நெஞ்சில இல்ல, பின்ன மூஞ்சில. யோ, என்ன அது? என்னது? இது இது அப்பா காது, இது அம்மா காது. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் லட்சுமி. உட்காருங்க. சார், இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் கருணாகரங்கிற பெரியவர் மிரட்டி அவருக்கு அடிமையாக்க பாக்குறாரு. என்னது? இந்த ஊர்ல இருக்கிற மாணிக்கங்கிறவரை தான் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணதுக்கே கொலை செய்ய பார்த்தாங்க. கருணாகரையா இந்த ஊருக்கே அரிசி வழங்குறவரு, அவரை அப்படி செய்வாரு? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அரிசி போடுறாரு. அதை வாங்காம உழைக்கிறவங்கள மிரட்டுறாரு. உங்களை போல அதிகாரிங்க இருந்தும் இப்படி நடக்குதுன்னா? இந்த பாருமா, இந்த ஊர்ல என்னுடைய இந்த 2 வருஷ சர்வீஸ்ல எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன சார் சொல்றீங்க? ஜெயிலுக்கு முன்னாடியே நான் ஏன் இந்த டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கேன்னா, இதுக்குள்ள போட ஆள் கிடைக்காதனாலதான். உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குறேன். நீ சொல்றத பார்த்தா இனி நான் ஓவர் டைம் செய்யணும் போல இருக்கு. அதை செய்யுங்க சார். செய்யறேன். ஆனா பாதிக்கப்படாத நீ புகார் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பாதிக்கப்பட்ட ஊர் ஜனங்களுக்கு பிரச்சனையை விளக்க சொல்லி புகார் கொடுக்க சொல்லு, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். நம்மளை எல்லாம் வர சொன்னா லட்சுமி? அட இரியா, அதான் பேச போகுதே, என்னன்னு கேட்பான். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் பெரியவர் கொடுக்கிற அரிசியை வாங்கிக்கிட்டு விவசாயத்தை நிறுத்திட்டா உங்க நிலைமெல்லாம் இன்னும் 2 வருஷத்துல உங்க கையை விட்டு போயிடும். நீ என்னமா சொல்ற? எங்க நிலம் போயிடுமா? ஆமா, உங்க நிலத்துக்கு உண்டான தொகையை இத்தனை வருஷமா அரிசி போட்டு கட்டிட்டேன்னு நிலத்தை அவர் பறிச்சுப்பாரு. அப்புறம் உங்க நிலம் பெரியவருக்கு சொந்தமாயிடும். நீங்க உங்க பூமிக்காக எங்க போய் புகார் கொடுத்தாலும் செல்லாது. அரசாங்கம் நீங்க ஏன் இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணலன்னு கேட்டா அதுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. அடியாத்தி, உங்க பூமி உங்க கையை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த பெரியவர் கொடுக்கிற நெல்லையோ அரிசியோ யாரும் வாங்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க நிலத்துல விவசாயம் பண்ணுங்க. அப்படி அவங்க தடுத்தா போலீஸ்ல புகார் கொடுங்க. இது நம்ம பூமி, யாரும் யாருக்கும் தலை வணங்க கூடாது. சபாஷ் லட்சுமி, பிரமாதம். இதுதான் ஊருக்கு படிச்ச பிள்ளை தேவைங்க. என்னமா பேசி போச்சு? பெரியசாமியோட படிக்க வைக்கலைன்னா நமக்கு அந்த விஷயமே தெரியாதுங்க. நிச்சயமா பெரியசாமி, பெரியசாமி, உன் தங்கச்சி தான் உண்மையிலேயே படிச்சவ. என்னவா பேசுறா தெரியுமா? உங்களுக்கு எங்க புரிஞ்சிருக்கும்? அவன் இங்கிலீஷ்ல பேசிருப்பா. ஒருத்தன் இவனுக்கு இதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. பெரியசாமி, ஒரு தங்கச்சி மட்டும் தேர்தல்ல நின்னா எங்க ஓட்டெல்லாம் அவளுக்கு நாப்பா. தேங்க்ஸ் பா. லட்சுமி, இப்படி வா. வா. கிழக்கு எந்த பக்கம்? இந்த பக்கம் தான். என்னடா பண்ற? அப்படியே உட்காரு. உட்காரு. மூச்சு பேசக்கூடாது. உற்றார் கண்ணு, ஊரார் கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, மூளி கண்ணு, உண்ட கண்ணு, எந்த கண்ணு பட்டாலும் அத்தனை கண்ணு பொறி பொறியா பொறிச்சு போவ. துப்பு துப்பு துப்பு. என்னடா இது? ஐயோ, உள்ள மேல என்ன திருஷ்டி, என்ன திருஷ்டி? அதுங்க நான் அப்படி ஒரு திருஷ்டி. உனக்கு தெரியாதுமா?
இந்த ஊருக்காரங்க கொள்ளையில போவேன். ஏம்மா நீ என்ன பேசுன ஏது பேசுனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊரே உன்னை பத்தி தான் பேசுது. அப்பா ஐயோ எவ்வளவு திருஷ்டி பத்தியா. இதென்ன நாளைக்கு நடக்க போறது பாரு. யோ என்னையா அது ஊர்ல ஒருத்தனையும் காணோம், எல்லாம் ஊரே காலி பண்ணிட்டாங்களா? மூட்டை வருதுனாலே மூக்கல வேக்கும், குனிஞ்சவனுக்கு நிமிந்தாங்களோ? என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்? ஒருவேளை ஜனங்களுக்கு புரிஞ்சிடுச்சோன்னு. கஜா, எல்லாரும் விட்டு முன்னாடி அரிசி மூடி இறக்கி வைக்க சொல்லு. ஏய் மூட்டைகளை இறக்குங்கடா. ஓ, நீதானே அவங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தது. பாவம், படிச்ச பட்டதாரி தெருவுல பணமா விழுறதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதா நினைச்சு யார் இங்க நிக்கிறாளோ அவ உயிரோட இருக்கணும்னா 10 என்றதுக்குள்ள வெளியே இருக்கிற அரிசி மூட்டையை உள்ள எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல நாய சுடுற மாதிரி இவளை சுட்டு தள்ளிடுவோம். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் பயந்து அரிசி எடுக்காதீங்க. 1 2 3 வேண்டாம், எடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அரிசி மூட்டையை தொடாதீங்க. 4 தயவு செஞ்சு எடுக்காதீங்கண்ணே. எடி அரிசியா? எடியாண்ணா? அண்ணா எடுக்காதீங்கண்ணே. 5 6 7 கால்ல விழ. தயவு செஞ்சு அரிசி எடுத்துங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. 8 லட்சுமி 9 ஐயா என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. 10 சின்னையா, நீயா? எங்க ஐயாவை எதிர்த்து போராட இந்த ஊர்ல எந்த ஆம்பளைங்களுக்கும் தைரியம் இல்லாத போது ஒரு பொம்பளை அவரை எதுக்க துணிஞ்சிட்டான்னா அவ தைரியத்தை பாராட்டுறேன். சபாஷ். நீயே இங்க வந்த? யாருக்காக நீ இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற? எனக்காகவா? ஏழைங்களோட வயத்துல அடிச்சு சம்பாதிக்கிற பணம் எத்தனை நாளைக்கு நம்ம கிட்ட தங்க? சின்னையா, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன், அதை எழுந்துராது. நான் கூட உங்க மேல அதான் வச்சிருக்கேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஊருக்கு முன்னாடி என்ன அப்புறம் பேசுறேன். நீங்க பண்ற பாவத்துக்கு இப்படி எப்பாவது ஒரு முறைதான் பரிகாரம் தேடும். அப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? யூ ஆர் ரியலி கிரேட். நீ ஏதோ செய்ய போறேன்னு சொன்னியே, அது இதுதானா? ஐயோ, நீ படிச்சு விட்டதுனால உனக்கு நல்லது கெட்டது தெரியுது. இதுக்கு நீ படிக்காம இருந்திருக்கலாம். பெத்தவங்க என்ன எப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் நான் உன்னை பாக்கணும்னு தான் உன்னை படிக்க வச்சேன். அதுக்காக பல நாள் பட்டியா கிடந்த, தண்ணிய குடிச்சிய பசிய போக்குன வந்து சேர்ந்திய.
ரத்தம் வாங்கின உனக்கு துப்பாக்கி குண்ட பரிசா கொடுக்க பார்த்தாங்க அந்த பாவிங்க. ஐயோ, நீ என்ன கோழையா வளர்ந்துட்ட, வெகுளியா வாழ்ந்துட்ட, ஒருத்த அடிச்சான்னா உன்னால திரும்ப அடிக்க முடியாதான்னு கேட்டியே. அதுக்கு நீதாம்மா காரணம், நீதான். நானும் உன்னை போல அவங்களை எதிர்த்திருந்தா நீ பட்டம் வாங்கி இருக்க முடியாது. ஒரு குற்றவாளியோட தங்கங்கிற பழிக்கு ஆளா இருப்ப. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அந்த அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டான். அவங்க பெரியவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. லட்சுமி, இனிமே ஊர் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். எனக்கு சத்தியம் படி கொடு. குடு. ஹலோ, ஜஸ்ட் மினிட். நான் உன்னை பார்க்க வந்தேன். என்னையா? ஏன்? ஆமா, உன்னதான். நீ குளத்துக்கிட்ட நிக்கிறது, நான் தூரத்துல நின்னு உன்னை பாக்குறது. நான் என் வீட்டு மாடியில் நிக்கிறது, கீழே நீ நடந்து போறது. யார மாடியா நான் கை காட்டுறது, அதுக்கு நீ பதில் சொல்றது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுத்தி வளைச்சு பேச நான் விரும்புறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா ஏத்துக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். என்ன சொல்ற? நீங்க என்ன அணுகின முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். கிராமத்துல இருக்கிற நீ கூலி வேலை செஞ்சு உன் தங்கச்ச படிக்க வச்சிருக்கிறேன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கேட்ட மாதிரியே நானும் உன்னை ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ சம்மதிச்சா அடுத்த முட்டத்திலேயே கல்யாணம். நான் வழக்கமா எல்லா மாமனாரும் கேட்கிற மாதிரி வரதட்சணை, சீர்வரிசை இதெல்லாம் கேட்க மாட்டேன். எப்படி உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளோ அதே போல நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். படிச்ச உன் தங்கச்சி பட்டதாரியான என் மகன் கட்டிப்பான். புத்தி சுவாதீனம் இல்லாத என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? பெரியவங்க நீங்களே சொல்லுங்களேன். இல்ல வள்ளி, வள்ளி, உனக்காக அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டியே. உன் முட்டாள் தந்துக்கு ஒரு எல்லை வேணா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நீ விருப்பப்படுற மாதிரி என் அண்ணனுக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் அப்படி கேட்ட உடனே எதுவுமே யோசனை பண்ணாம சரின்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட, வள்ளிக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அட என்னம்மா நீ என்கிட்ட கூச்சுக்கிற? நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவ எனக்காக என்னென்ன செஞ்சாலோ அதெல்லாம் நான் திரும்ப செஞ்சிடறேன். அப்படியா? சரி, எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி செஞ்சிடறேன். இந்த வா லட்சுமி, அவங்க உனக்கு செஞ்சது உதவினா நீ எனக்கு செஞ்சது உதவிதான். இப்ப என்னதான் செய்ய சொல்ற? இப்பவே அவங்க கிட்ட போய் நான் தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லு. அப்பதான் நான் என் முடிவு சொல்வேன். ஐ கோ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வள்ளி, வள்ளி, போயா. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசிட்டல. போ. உன்ன மாதிரி அங்க ஒரு லூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையே போய் கட்டிக்கோ. இங்கேயே வந்த. இந்த பாரு வள்ளி, நான் ஒரு மடைய முட்டாள். எது சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆனா என் மனசுல ஒண்ணு இல்ல. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும்னு மட்டும் தெரியுது. படிச்சவனா கட்டி வைக்கணும்னு மட்டும் தெரியுது. இதுல தெரியாதுல்ல. அவளுக்கு சம்மந்தம் பேச நான் வரணும், சம்மந்தம் பேசி முடிச்ச உடனே நான் போயிடணும். வள்ளி, லட்சுமி, வாமா வா. நீங்க எல்லாம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உன் அண்ணனுக்கு நீ நல்லா இருந்தா போதும். நான் எங்க இருக்கட்டா? உங்களுக்கு என்ன இல்ல அண்ணி? இனிமே நான் உங்களை அப்படிதான் கூப்பிட போறேன். லட்சுமி, அண்ணி, என் அண்ணனை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கள்ளக்கபடி இல்லாத என் அண்ணனை நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. வள்ளி, சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த லூஸ் வேணாம், இந்த லூஸ் தான். யோ போயா.
உன்னை விட்டுருவானா? அண்ணா என் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத. நீ எனக்கு பார்த்த மாதிரியே படிச்சவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னம்மா சொல்ற? அவர் வேற யாரும் இல்ல, உன் முதலாளி மகன்தான். சின்னையாவா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த ஊர் நன்மைக்காகத்தான். லட்சுமி, நீ சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்க நான் எதுவும் சொல்லல. ஆனா பெரியய்யாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். லட்சுமியை என் காதலியா கொண்டு போனாதான் எங்க ஐயா எதிர்ப்பாரு. மனைவியா கொண்டு போனா எங்களுக்கு தெய்வமா இருக்கிற நீங்களே எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. நான் என் மனைவியோட மேல் படிப்பு ஊருக்கு புறப்படுறேன். அண்ணே, ஆடம்பரமா நடக்க வேண்டிய கல்யாணம் அமைதியா நடக்குதுன்னு நீ கவலைப்படாத. எங்க கல்யாணத்துல நாதஸ்வரம் இல்லைனாலும் இந்த காத்துதான் நாதஸ்வரம். எங்க கல்யாணத்துல கெட்டி மேளம் இல்லைனாலும் அந்த இடி சத்தம் தான் கெட்டி மேளம். எங்க மேல அட்சதையை போட இந்த மழை துளிகளை மலர்களை தூவுது. வானர்கள் சாட்சி தேவர்கள் சாட்சிங்கிற மந்திரம் இல்லாம எங்களுக்கு இயற்கை அண்ணன் மந்திரம். நாங்க வரோம். லட்சுமி, லட்சுமி, என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் என்னன்னு பாக்கிறேன். என்னங்க? என்ன? மழை பெய்யுது. மழை நிக்கட்டும். ஹைத்தருக்கு கல்யாணம் ஆன உடனே புருஷன் மேல பாசம் வந்துருச்சு. மழையில் நனைஞ்சா உடம்புக்கு வந்துருமா? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட சென்டிமெண்ட். மழை விட்டுச்சு, வண்டி ரிப்பேர் பண்ணிடுறேன். என்னங்க? என்னங்க? ஐயோ, கார் காணுமே. லட்சுமி, மாப்பிள்ள மேல் படிப்புக்காக பட்டணம் போயிருக்காராம். வேலை செய்யற இடத்துல சொன்னாங்க. இப்ப என்ன நடந்துருச்சு நீ அழுவுற? அண்ணே, நான் என்ன இழந்துட்டேன். அவர்கிட்ட என்ன இழந்துட்டேன். லட்சுமி, நீ யாருகிட்ட உன்னை இழந்துட்ட? உனக்கு தாலி கட்டினவர்கிட்ட தானே? எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. என்னம்மா இது? நீ நாளும் தெரிஞ்சவ, நீ ஏன் இப்படி பயப்படலாமா? இந்த பாரு, உன்னை அவங்க கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. Thank you.
வள்ளி மாப்பிள்ள ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஐயோ என் தங்கச்சி தான் எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஆனா ஏயா குழந்தை மாதிரி அழுவுற? ஆ? உன் நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாதியா? உன் தங்கச்சி சாப்பிட்டாளா? முதல்ல அவளை சமாதானப்படுத்தி சாப்பிடவே. 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். லட்சுமி 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 கழுதஸ் வந்துருச்சு. இப்பதான் தபாசர் கொண்டு வந்தாரு. நானே பிடிக்கி கையோட கொண்டு வந்துட்டேன். ஐயோ மாப்பிள்ள கழுதஸ் போட்டுக்காரியா? என்ன பேச பாரியா? லட்சுமி மாப்பிள்ள கடுதாசி போட்டிருக்காரா? என்ன எழுதிருக்கான்னு படிமா படிமா. அன்புள்ள லட்சுமிக்கு பேர் சொல்லக்கூடாது. நீ இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லா தெரியும். தப்பு என் பேர்ல இல்ல, உன் பேர்ல தான். கார் ரிப்பேர் ஆனதும் நான் மெக்கானிக்கை தேடி போனேன். திரும்பி வந்து பார்த்தா உன்னை காணோம். ஒருவேளை நீ என் வீட்டுக்கு போயிருப்பியோங்கிற பயத்துல அங்க போனேன். அங்கேயும் நீ வரலன்னு தெரிஞ்சது. சரி உன் வீட்டுக்கு வந்து உன்னையும் என்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போலான்னு நினைச்சா ஒரு அதிர்ச்சி. என் அப்பாவும் என்னோட புறப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இது உன்கிட்ட சொல்ல முடியாம புறப்பட்ட எனக்கு இந்த கடுதாசி தான் ஆறுதல். நான் சீக்கிரம் வந்து உன்னை கூட அழைச்சிட்டு போறேன். எனக்காக காத்துரு. இப்படிக்கு லட்சுமி எங்கயா போற? மாப்பிள்ள வந்துட்டாரா? லட்சுமி அங்கதான் போயிருக்கா. என்ன அது கையில? இதெல்லாம் மாப்பிள்ள போட்டு கடுதாசி. அந்த பெரியவர் ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இது. அதை கிழிச்சு போடுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பள்ளிக்கூட வாத்தியாரை வச்சு அத நான் தான் எழுத சொன்னேன். அடி பாவி. என் தங்கச்சியை ஏமாத்திட்டியே. நான் அவளை ஏமாத்தலையா? இந்த கடிதத்து வரலனா நீயும் நானும் தான் ஏமாந்திருப்போம். இந்த கடிதத்தை எழுதலனா உன் தங்கச்சி 9 மாச குழந்தையை சுமந்திருப்பாளாயா? இல்ல இன்னைக்கு ஒரு புருஷனை பார்க்க ஆசையா ஓடி இருப்பாளா? உனக்கு உன் தங்கச்சி வேணும், எனக்கு நீ வேணும். அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். நீ எனக்கு எவ்வளவு ஓ பண்ணிருக்க. நான் லக்ஷ்மி சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு இந்த ஊரே சொல்லுது. உன்னை கேட்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி உங்களால அவளை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவளுக்கு சட்டம் தெரியும். அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா. அது தெரியாம நீங்க அவளை தண்டிச்சிருந்தா உங்க கதை அன்னியோட முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கதை ஆரம்பமா இருக்காது. சின்னியா, அனுபவம் இதுக்கெல்லாம் பத்தாதியா, புத்திசாலித்தனம் தான் தேவை. அதுக்குத்தான் அவகிட்ட நடிச்சேன். என் திட்டத்துக்கு படிய வச்சேன். எப்பவும் இந்த ஊரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த அவளை என்ன பத்தியே நினைக்க வச்சேன். இப்ப மருமகளை என்ன பண்ண போற நீ? இங்க ஆரம்பிச்ச அவ கதைய நான் கொண்டு போற இடத்திலேயே முடிச்சிடுவேன். அங்க முடிச்சுட்டா அது கொலை ஆயிடும். இங்க தீர்த்து கட்டிட்டா அது அவளா தேடிக்கிட்ட முடிவாயிடும். எப்படி? வழக்கமான தற்கொலை தான். சின்னியா, பெரிய வாங்க சம்பந்தி. என் தங்கச்சி லக்ஷ்மி ஏம்மா சொன்னா? ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மாப்பிள்ளை எங்கங்க? உன் தங்கச்சியை தான் தேடிக்கிட்டு போயிருக்காருப்பா. லக்ஷ்மி மாப்பிள்ளைய தேடிட்டு இங்கெல்லாம் வந்துச்சு. மாப்பிள்ளை ஏன் அவளை தேடிட்டு போகணும்? என் தங்கச்சி எங்கங்க? உங்க மருமகளுக்கு நான் சமாதி கட்டுறேன். உங்க சம்மதியை நீங்க சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போனேன். என்னது? குடிசையில வாழ்றவங்களுக்கு அரண்மனை, கூலி வாங்குற தொழிலாளிக்கு இந்த ஜமீன். உன் தங்கச்சி படிச்சுட்டா பணக்காரனோட சம்பந்தம் பண்ண முடியுமா?
அவளுக்கு என் மகன் தான் ஏம. டேய் கருணாகரா, இத்தனை நாளா நீ பார்த்த பெரியசாமி வேற. என் தங்கச்சி லட்சுமிக்கு ஏதாவது ஆச்சு, நான் தான் உனக்கு ஏம. நான் தான் ஏம. அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தாதானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ லக்ஷ்மி, லக்ஷ்மி, எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னா வானத்தை காப்பாத்துன இந்த ஊர் மக்களை காப்பாத்து. பெரியவர்கிட்ட இருந்து இந்த ஊரையும் காப்பாத்து.
பெரியசாமி, பெரியசாமி, இப்பதான் அவனை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. அவன் தாத்தாவுக்கு இவன் தான் கொள்ளி வைக்க போறான். மூணு கொலைய பண்ணேன்னு சொல்லி என்ன 5 வருஷம் ஜெயில போட்டாங்க. என் தங்கச்சியை படிக்க வச்சு பெருமைப்பட்டேன். எனக்கு அவ வாங்கின பட்டமே அவளுக்கு எமனா வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க பெரியசாமி. இருட்டுல இருக்கிற கருணாகரனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் உங்க உணர்ச்சிகள் நான் தோணுனேன். இதை வச்சுக்கிட்டே கருணாகரனை என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். அது மட்டும் நடக்காது. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட நிலத்தையும் அவன் எழுதி வாங்கிட்டான். என் தங்கச்சியோட மானத்தை காப்பாத்தின இந்த ஜனங்களோட நிலத்தை அவங்கிட்ட இருந்து மீட்டு மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். என்னதான் சோதனை வந்தாலும் அந்த கருணாகரனை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி அவனை குற்றவாளி நிரூபிக்கிறேன். நீ எந்த வள்ளி எவ்வளவோ மாறிட்ட. இவங்க உனக்கு என்னப்பா பேர் வச்சிருக்காங்க? கண்ணன். நல்ல பேர். இது என்னப்பா காதுல? இது அம்மா காது, இது மாமா காது. நான் என்னை விட உன்னை பத்தி தாயா இவன்கிட்ட அதிகமா சொல்லிருக்கேன். வா போலாம். கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு, பர்மிஷன் கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. என்ன கஜா, நம்ம தனகுடி இன்னைக்கு சந்தோஷமா துள்ளி குச்சிட்டு ஓடி வரான். கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. சாராய தொழிற்சாலை கட்ட அரசாங்கத்தில் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சபாஷ். இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டிய எல்லா பர்மிஷனுக்கும் அப்ளை பண்ணு. இன்ஜினியருக்கு போன் பண்ணி எஸ்டிமேட் கேளு. இன்னும் 2 நாள்ல கான்ட்ராக்ட் என்ன வந்து பார்க்க சொல்லு. நாம இடத்தை காட்டாமலேயே அரசாங்கத்தை ஏமாத்தி தொழிற்சாலை கட்ட அனுமதி வாங்கிட்டோம். அதனால இப்ப என்ன? நாம இன்னும் ஒருத்தங்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கல. போலி பத்திரத்தை காமிச்சுதான் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கோம். நாம வேலையில தொடங்கும் போது அந்த மாணிக்கத்தால நமக்கு பிரச்சனை வந்தாலும் வரலாம். இத்தனை நாள் தனியா இருந்தவனோட இப்ப பெரியசாமி வேற கூட இருக்கான். டேய், என்னடா பெரியசாமி பெரியசாமின்னு சொல்லி பயமுறுத்துறீங்க? என்னோட இத்தனை பலத்துக்கு முன்னாடி அந்த பெரியசாமி பொடி பொடி ஆயிடுவான். முதல்ல நீங்க அந்த மாணிக்கத்துக்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்குங்க. குறுக்கே வந்தானே அந்த பெரியசாமியை தீர்த்து கட்டுங்க. தற்கொலையில இறந்துட்டான்னு சொல்லி தூக்கி போடுங்க. வள்ளி, குழந்தைய பார்த்து.
பெரியசாமி, பெரியவருடைய ஆளுங்க என் கைய உடைச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க, என் நிலத்தை பறிச்சுட்டாங்க. பெரியசாமி, அவ்வளவு பெரிய கூட்டத்தை தனி மனுஷன் உன்னால என்ன பண்ண முடியும்? பெரியசாமி, இத்தனை நாள் தனியா இருந்த உனக்கு இப்போ உன் தங்கச்சி குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. நீங்க எல்லாம் இருக்கும்போது கண்ணனை பத்தி எனக்கு கவலை இல்லை. வழி விடுங்க. ஆத்திரத்துல கட்ட எடுத்துட்டா அக்கிரமத்தை அடைக்கலாம் நினைக்காத. பாதிக்கப்பட்டவர்கிட்ட புகார் எழுதி கொடுக்க சொல்லு. புகார் எழுத முடியாத நிலையில தான் அவர் கையை உடைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. மரியாதையை வழி விடுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கிற நிலையில நான் உன்னை எப்படி போக அனுமதிக்க மாட்டேன். ஐயா, நான் யாருக்கோ எடுக்க போற முடிவுக்கு நீங்க பலியாடாதீங்க. என்னை தாண்டி உன்னால போக முடிஞ்சா போ. பெரியசாமி, இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவனா என்னால எதுவும் செய்ய முடியாத நிலையில நான் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அடிச்சுக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், என்னை யாரும் ஒண்ணும் பண்ணல. வண்டி கொடசாஞ்சுதான் என் கை உடைஞ்சது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. பெரியசாமி, இந்த அடிமைகளுக்கு உன்னாலேயோ என்னாலேயோ விடுதலை வாங்கி தர முடியாது. இவங்களை நம்பி நீயும் எதுவும் செய்ய முடியாது, நானும் எதுவும் சாதிக்க முடியாது. போங்கய்யா கோழைங்களா. என்ன இப்படி பண்ணீங்க? உனக்கு சோறுபட்ட ஒரே காரணத்துக்காக பெரியவருடைய ஆளுங்க என் கையை உடைச்சிட்டாங்க. இனிமேல நீ இங்க இருந்தா என்னையும் என் குடும்பத்தையும் கூண்டோட அழிச்சிருவாங்க. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. பெரியசாமி, மாணிக்கத்துக்கு மட்டும் இந்த நிலைமை இல்ல. நீ இங்க இருந்தா எங்களுக்கு அதே நிலைமைதான். பெரியசாமி, கல்யாண வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா. தயவு செஞ்சு நீ போயிடுப்பா. பெரியசாமி, சோதனைகள் வந்தா தாங்கிக்கலாம், வேதனைகள் வந்தா தயவு செஞ்சு போயிடுப்பா. ஆமா, போயிடுப்பா, போயிடுப்பா. யோ, போதும் நிறுத்துங்கயா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒப்பாரியா வைக்கிறீங்க. அப்புறம் போனோம், அவ்வளவுதானே? யோ, இந்த நன்றி கிட்ட ஊர்ல நமக்கு என்ன வேலை? வாயா போலாம், வா. பெரியசாமி, உன் தங்கச்சி நீ இழந்துட்ட, என் தங்கச்சி நான் இழக்க விரும்பல. என் உயிர் போனாலும் சரி, பெரியசாமி விட்டு என்னால பிரிய முடியாது. இன்னையோட இவனை மறந்துரு. மரியாதையா நான் சொல்றதை கேளு. இல்ல உன்னால என்ன பண்ண முடியும்? நான் போவேன். வள்ளி, எனக்காக நீ பட்ட வேதனை போதும், பண்ண தியாகம் போதும். பெரியசாமி, நான் வரேன்.
போகாத பெரியசாமி வேணாம் ஐயோ நான் விடுங்க நான் போறேன் ஐயோ பெரியசாமி போகாத வேணாம் ஐயோ வேணாம் ஏய் நம்ம வாங்கல ஏய் ஏய் வா நெல்லு பெரியசாமி உயர பறக்கிற கொடியை ரசிக்க தெரிஞ்ச இவங்களுக்கு அதை தாங்கி நிக்கிற கொம்புடைய அருமை பத்தி என்ன தெரியும்? இந்த ஊர் உன்னை விளக்கிட்டா நீ ஊரை விட்டு போகணுமா? என் வீடு ஊருக்கு வெளியே தான் இருக்கு, என்னோட வா. இங்க எதுக்கு வந்த? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா போ போ. ஐயோ பெரியசாமி நான் ஒண்ணு பார்க்க வரலையா? அந்த குழந்தையதான் இப்ப பார்க்க வந்தேன். நீ என்ன விட்டு பிரிஞ்சாலும் அந்த குழந்தைய விட்டு என்னால பிரிய முடியாது. வள்ளி, இன்னொருத்தர் பாரத்தை நம்ம சுமக்கிறதால அது நமக்கு சொந்தமாயிடாது. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவர் குழந்தைக்கு தாயாக போற. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்தது தப்பு. போயிடு. பெரியவரால ஆபத்து வரும் தானே? அண்ணன் அப்படி செஞ்சாரு. அந்த ஆபத்து நீ இல்லாம எனக்கு வரும். கருப்பு செவத்துக்கு சுண்ணாம்பு பூசினா அது வெள்ளையாயிடும். ஆனா நீ இருட்டுக்கு பூச நினைக்கிற, அது நடக்காது. நீ இல்லாம எனக்கு வாழ்வன் இருக்குமாயா? எனக்கு ஒரு முடிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமாவது நீ ஒரு முடிவுக்கு வாயா. வள்ளி, வள்ளி நில்லு. வள்ளி, பெரியசாமி, உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சது காரணம் பெரியவருக்கு பயந்தில்ல. எனக்கு இந்த முடிவு ஏற்படுறப்போ அடுத்த பழி உன் குழந்தைக்கு தான் சொன்னாங்க. அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை செஞ்சேன். அதுவே என் தங்கச்சிக்கு ஒரு முடிவை தேடி தரும் நான் நினைக்கல. நீங்க நல்லா இருங்க, ஜாக்கிரதையா கண்ணனை பாத்துங்க. வீட்டுல அரிசி தீந்து போச்சுங்க, அரிசி இருந்தா கொடுங்க. நல்லா கேட்டையா, நாங்களே 2 நாளா கம்பங்கஞ்சி தாயா குடிச்சிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல அரிசி தீந்து போச்சுங்க. இது என்னையா அக்கிரமம்? விவசாயமும் நின்னு போச்சு, அவங்க போட்டு அரிசியும் தீந்து போச்சு. இப்படியே போச்சுன்னா நாம என்ன தாயா பண்றது? பட்னி கிடந்து சாகிறத விட அந்த பெரியவரை எதிர்த்தே சாகலாம். 4 பேரால 40 பேர் நல்லா இருப்பாங்கன்னா அந்த 4 பேர் போறதுல தப்பே இல்லைங்க. நீயா சொல்ற? நீங்க கட்டின தாலி ரொம்ப கெட்டிங்க. அது அவ்வளவு சீக்கிரமா என் கழுத்தை விட்டு போகாது. இது அப்பவே சொல்லிருந்தா நாங்க என்னென்னமோ செஞ்சிருப்போமே. நீங்க தானடி இதை காட்டி காட்டி போகாது. நீங்க இப்போ அதையே காட்டி விவசாய கட்ட பொம்பளைங்க. இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு தாலியை கட்டினாங்க, அதை காட்டியே மிரட்டுறாருங்க, அதை காட்டியே காரியத்தை சாதிச்சுக்கிறாளுங்க. என்னைக்கு வர வேண்டிய தைரியம் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. என்னைக்கு அமைதியா இருக்க ஒருத்தன் ஒரு வரம்பு மீறி வெளியாயிட்டான்னா அவனை எந்த பெரியவரால அடக்க முடியாது. அந்த பெரியவரை நம்மளுடைய நிலத்துல தொழிற்சாலை கட்ட விடவும் கூடாது, அவனை உயிரோட விட்டு வைக்கவும் கூடாது. இந்த பாருங்க, என் தங்கச்சிக்கு முடிவு கட்டின அவனை நான் ஜெயில இருந்து வந்த உடனே என்னால முடிச்சிருக்க முடியும். நான் அதை செய்யாததுக்கு காரணமே நீங்க எல்லாரும் உங்க நிலத்தை அவன்கிட்ட பறி கொடுத்ததாலதான். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நாம இழந்த பத்திரத்தை அவன்கிட்ட இருந்து மீட்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. பெரியசாமி, பத்திரத்தை எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்றேன்.
இப்படியே அடிச்சா உன் வாய் ரெண்டா கிழிஞ்சிரும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கருணாகரை எப்ப வெளியே போவான்? ஜனங்க கிட்ட எழுதி வாங்கின பத்திரங்கள்லாம் எங்க வச்சிருக்கான்? சொல்லு. தெரியாது? சொல்லு. பத்திரம் அவர் பெட்ரூம்ல தான் இருக்கு. அவர் வெளியே போகும்போது ரூமை பூட்டிட்டு தான் போவாரு. அந்த ரூமுக்கு வெளிச்சம் வர்ற கண்ணாடி மொட்டை மாடியில இருக்கு. யாராவது போகணும்னா அந்த வழியா தான் போக முடியும். பத்திரத்தை வச்சிருக்கிற பீரோவோட சாவி அவருடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேல மாட்டிருக்கு. கருணாகர வீட்டுல இல்லாத நேரம் இப்போ ராத்திரி 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பெரியவர் வீட்டுல இருக்க மாட்டார். பெரியசாமி, அவனை என்கிட்ட விட்டுரு. வா. நீ 3 பேரும் இப்படி போங்க.
அந்த சாவி எடு. அதான். பீரோ துறை. அதுக்குள்ள நிறைய பேப்பர். அதில்ல அதான். சீக்கிரம் வா. வண்டி வருது. இதுவும் வழக்கமான தற்கொலை. ஆத்திரப்பட்டு துப்பாக்கி எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. விஷயம் பத்திரிகை வரைக்கும் வந்துட்டதால நாம யாரையும் தற்கொலை பட்டியல சேர்க்க முடியாது. பணத்தையும் வாங்கிக்கிட்டு பத்திரத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல போர் கொடுப்போம். சட்டமே அவங்களை தண்டிக்கிட்டோம். போலீஸ்ல உடனே புகார் கொடு. வாங்க, ஐயாவை பார்க்க வந்தீங்களா? ஐயா உள்ளதா இருக்காரு, வாங்க. யோ, ஐயாவை பார்க்கணுமா? அழைச்சிட்டு போ. வாங்க வாங்க, ஐயா உள்ளதா இருக்காரு. வாங்க வாங்க, உள்ளார போங்க. ஓ, வாங்க வாங்க. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? இந்த ஊர் மக்கள் நிலத்துக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு இடத்தை பத்திரம் மூலமா எழுதி கொடுத்தாங்க. சரி, பத்திரத்தை யாரோ திருட்டாங்க. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கணுமா? என்ன சார் தமாஷ் பண்றீங்க? தமாஷா? இது புகாருங்க. அப்ப இத கவர்ல போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி கொடுங்க, நான் டெலிவரி பண்ணிடுறேன். ஆமா, இதை நான் யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ஒப்படைக்கணுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் காக்கி சட்டை போட்டவன் போஸ்ட்மேன் தானே. உன் பழைய தீர்த்துக்க இதுதான் சமயம்னு நீ நினைக்கிற. உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்ப இதுதான் நேரம்னு நாங்க முடிவு பண்ண வேண்டியதுதான். என்னது? எங்க கருப்பு ஜீப் ஒரு இடத்துல நுழைஞ்சா அங்க யாருக்கோ முடிவுன்னு அர்த்தம். அதை இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே புரிஞ்சுப்ப. நான் வரேன். என் ஜீப்பு இதேதான். இதுவா? ஆமா. முடிவெடுத்த எல்லா இடத்துலயும் உங்க கருப்பு ஜீப்பு தான் நுழையும் நீங்க சொன்னீங்க. இங்க யாருக்கு எந்த முடிவெடுக்க உங்களால முடியாது. அதனாலதான் கருப்பு ஜீப்பு புளுவா மாறிடுச்சு. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. அவசரப்பட்டு பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ரெட்டியாரே, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல ரெட்டியாரே. 2 நாள்ல இந்த ஊர் ஜனங்களை விட்டு நான் தொழிற்சாலை கட்ட அனுமதி வாங்கி தரேன். செமிச்சண்டி, பிரச்சனை ஒண்ணு இடத்துல நாங்க வியாபாரம் செய்யலேதோ. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க. நாங்க இதே டப்போடு வஸ்தானு. என்ன அவசரத்துல அவன் ஜீப்பை கொண்டாந்துட்ட? என்ன மன்னிச்சிடுங்க, இது நம்ம ஜீப்பு தான். மடராசா.
என்னைய டேங்கிற? தைரியம் இருந்தா கொண்டி வா. என் பேரும் தானே, அந்த வேகம் இருக்கத்தான் செய்யும். நான் உன்னோட தரேன். இவனை மேல கட்டி தொங்க விடுங்க. எஸ்ஐ வரான். பெரியசாமி, பெரியசாமி, கண்ணனை எல்லா இடத்துலயும் பார்த்தேன், அவனை காணோம். என்னது? மரியாதையா எல்லாரும் பத்திரத்தை கையெழுத்து போட்டு நிலத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல டேய் பெரியசாமி, உன் தங்கச்சி குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. வேணா, நாங்க கையெழுத்து போட்டுறோம். கையெழுத்து போட்டுறோம். குழந்தை ஒண்ணும் பண்ணி கையெழுத்து போட்டுறோம். அவங்களால கண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது. தலப்பால்ல பசின மாணிக்கம் நில்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. குழந்தைய கையெழுத்து தானே. ஏய், யாராவது வராங்களா? இன்னும் வரலீங்க ஐயா. வண்டிக்கு வருது. ஏய், நம்ம வண்டிக்கு தானே? ஆமாய்யா, நம்ம ஆளுங்க தான். பத்திரங்களை எடுறா. கண்ணனை ஜாக்கிரதை போ. வாங்க பெரியசாமி, வாங்க வாங்க சம்பந்தி, தைரியமா வாங்க.
நில்லுங்க. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லாரும் உங்க கையால இவனுக்கு கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான். ஆனா முறையோட ஒரு பெரியவர் இவனை எரிக்க வராது. அவர் தான் இவனுக்கு கொல்லி வைக்கணும்.